புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஸ்டாக் எடுத்திருக்கோம். என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரானில் வந்து 10 பேபிஸு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதில் என்ன ஃப்ளோரானில் பார்த்தீங்கன்னா இப்போயே கலர் இருக்குது. எல்லாமே ஓரளவு 1.5 இன்ச்சு தாண்டி தான் இருக்குது. கலர் இருக்குது, ஹெட்டுமே இருக்குது. 10 பீஸ் தான் இருக்குது. வேகமாக வேணால் வந்து வாங்கிக்கோங்க. செகண்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டா வந்து ஒரு நிறைய பேர் கேட்டாங்க. ஒரு பாதிக்கிட்ட எக்லோடு. ஆனால் ரொம்ப சைஸ் வந்து பெருசு பார்க்கக்கூடாது, நடுத்தரமான சைஸு. இதில் ஒரு 20 பீஸு கிட்ட கிடக்கு. அப்புறம் ஜெயிண்ட் கவுரா நம்ம கடையில் முதல்ல ஜெயிண்ட் கவுரா போட்டிருக்கோம். யாருக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. வேறு யார் கேட்டாலும் வேகமாக வரவுக்கு அவளுக்கு தான் எடுத்துக்கப்படும். அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து அப்புறம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஜெயிண்ட் கவுரா பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா என்னென்னா நீங்கள் எது கொடுத்தாலும் சாப்பிடும். பட்டாணி, சிக்கனு எது கொடுத்தாலும் சாப்பிடும். காய்கறி எது கொடுத்தாலும் சாப்பிடும். ஆனால் ரொம்ப பெருசாக வரும். நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 5 அடி தொட்டி அந்த மாதிரி வச்சுக்கணும். இல்லை சிம்னு தொட்டி ஒரு 6 அடி வச்சுருக்கீங்க, அதில் போட்டு வளர்க்கலாம். இந்த மீன் 2 அடிக்கு மேலே வளரும். இன்னும் ரொம்ப வருஷம் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே லோ மெயின்டெனன்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஷார்க்கில் வந்து ஒரு நிறைய எடுத்துருக்கோம், 30 பீஸ். ஆனால் பெருசு தான் இந்த வாட்டி வந்தது. ஃபுல்லாமே தனியாக தெரியும். இந்த பாருங்க துண்டு துண்டாக நல்லா பெருசாக தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்டாவில் வந்து ரொம்ப எடுக்கலை அந்த வாட்டி. ஏன்னா பீட்டா வந்து கொஞ்சம் நிறைய பேர் விரும்ப மாட்டேங்கிறியா நம்ம பக்கம். அதனால் அப்பப்போ ஒரு 5 பீஸ் மட்டும் எடுக்கிறது இந்த வாட்டி. ஆனால் இது நல்லா இருக்குது. மார்பிள் ஃபுல் மூணு தான். ஃபுல் மூணில் 5 எடுத்துருக்கோம். ஒயிட்டு, அப்புறம் இது இந்த கலரு, அப்புறம் ரெட்டும் ஒரு மாதிரி காப்பர்லேயே ஒரு மாதிரி கலந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஃபுல் ரெட்டு. அப்புறம் இது வந்து ஏலியன் பீட்டா மாதிரியே இருக்குது. ஆனால் ஏலியன் பீட்டா இல்லை, இது ஒரு பீட்டா வகைதான். ஒரு ப்ளூலேயே சும்மா டைல் நீளமாக இருக்குது. ஆனால் இதான் சின்ன சைஸாக இருக்குது. அப்புறம் மாலி பார்த்தீங்கன்னா நல்ல சைஸுங்க. வெளியேனா இதை தனியாக பிடிச்சி தனி ரேட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நல்ல சைஸு. எல்லாமே ஒரு குட்டி போடுற மாதிரி இருக்குது. ஒரு சைஸுமே பெருசு. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சடு கப்பி கலர் நல்லா இருக்குது. 2-3 ஒரு 10 கிட்ட குட்டி போடுற மாதிரியே இருக்குது. கலரை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கீழே இருந்து காட்டுறேன் இல்லைங்க, இங்கே இருங்க. கப்பி நம்மகிட்ட முன்னாடி பெருக்கணும். இப்போ கப்பி பெருக்கலாம்னா நிறைய பேர் கப்பி வந்து கட்டியா கொஞ்சம் 50 பீஸ் கிட்ட எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் கேட்ஃபிஷ் பார்த்துருக்கீங்களா? இது எல்லாம் தெரியும். இது வந்து ஒரு 2 அடியிலேருந்து 3 அடி வரையும் வரும். இதில் வந்து ஒரு 6 கிட்ட கிடக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பாட்டடு. இது அல்பினோ, பியூர் அல்பினோ வந்து என்ன அழகுன்னா அதில் பார்த்தீங்கன்னா கண்ணில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கன்று வரும். இதில் ஒரு 6 பீஸ் தான் இருக்குது. யாருக்கும் விருப்பம் இருந்தால் லோ மெயின்டெனன்ஸு ரொம்ப பாதுகாக்க மாட்டேன்னா இது வாங்கிக்கலாம். ஆனால் ரொம்ப பெருசாக வரும். ஒரு 2 அடி 3 அடிக்கிட்ட வளரும். இதில் ஒரு 6 பீஸ் எடுத்துருக்கோம். இந்த அங்கிட்ட ஒன்று கிடக்கு, தனியாக கிடக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. அப்புறம் கொய் காட்டலை. ஆமாம், கொய் எடுத்திருக்கோம். கொய் வந்து 30 பீஸ். ஏற்கனவே ஒரு 20 பீஸ் கிடந்துச்சு. பழசு நிறையா வித்துருச்சு. ஒரு 10 கிட்ட கிடந்துச்சு. ஆனால் கொய் நல்ல இதாக இருக்குது. கலர் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. நம்ம தொட்டியுமே நல்லா கழுவி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப இதாக பார்க்க ரொம்ப நாள் கழிச்சு கழுவுனால பாசம் சொல்கிறதுனால ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது. யாருக்கும் அந்த வீடியோ புதுசாக பார்க்குறிய மீன் தேவைப்படுதுன்னா கூகுள் மேப்பில் வந்து ஜீவா அக்வாரியம் தேவக்கோட்டைன்னு அடிச்சுன்னா நம்ம கடை லொக்கேஷன் காட்டும். அதை பார்த்து நேரில் வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் அவ்வளோதான் இந்த வீடியோ. பக்கத்துலேருந்து தான் வந்து வாங்கிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா.